ஹாய் கைஸ், திருச்சி ரயில்வே ஸ்டேஷன். ஐயோ, தப்பு டைலாக மாற்றணும். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற vlog பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பஸ்ஸை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். கோவை டிஎன்எஸ்டிசி கோவை டிப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோவை கார்பரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வகையாக ரகரகமாக பஸ்ஸஸை வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய ரூட்ஸில் அவங்களோட மெயினான ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஸ்டிக்கரிங்கோட பஸ்ஸஸ் இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ரூட்டை ட்ரை பண்ண போகிறோம். திருச்சியிலிருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய கூடலூர் பஸ், டிஎன்எஸ்டிசி கோவை கார்பரேஷன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய திருச்சி டு கூடலூர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸை இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு. நான் வந்து சும்மா இங்கே தூரத்துலேருந்து கவர் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அடுத்து நீங்கள் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்க்க போகிறீங்க. பக்காவாக இருக்கும். அதுவும் நைட் டைம் எஃபெக்டில் அப்படியே மினுக்கிற ஒரு ஸ்டிக்கரிங்கோட சூப்பராக இன்னைக்கு அந்த பஸ் ஜேர்னி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண போகிறோம். இந்த பக்கம் சோழநாடுலேருந்து அந்த பக்கம் சேரநாட்டு மலைகள் வரை, நீலகிரி வரை, கூடலூர் வரைக்கும் போகக்கூடிய பஸ்ஸு. ஊட்டி வழியாக போகக்கூடியது. திருச்சி, கரூர், நிறைய ஊர்கள் நடுவில் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஜேர்னி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். நைட் டைம் ஜேர்னியாக தான் இருக்க போகுது. இங்கே திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நைட்டு 10 மணிக்கு கிளம்புது. நாளைக்கு மார்னிங் தான் ஊட்டி கூடலூர்லாம் ரீச் பண்ண போகுது அந்த பஸ்ஸு. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது இன்னைக்கு அந்த பஸ் ரிவ்யூவில் பார்த்துடலாம். டெய்லி கிச்சன் நியூஸ்க்கு நிறைய கேஜெட்ஸ் அப்டேட் ஆகிட்டே வருது. அதில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஏர் ஃப்ரையர். அகாரோ பிராண்டுடைய ஏர் ஃப்ரையர் வந்திருக்கு. இந்த ஒரு ஏர் ஃப்ரையர்லேயே பல விஷயங்கள், கிச்சன்ல நடக்கக்கூடிய பல விஷயங்கள், ஃப்ரை, ரோஸ்ட், கிரில், பேக்குன்னு எல்லா விதமான ப்ராசஸும் இந்த ஒரு ஏர் ஃப்ரையர் மினிட்ஸ்ல பண்ணி கொடுக்கும். இந்த அகாரோ கேலக்ஸி ஏர் ஃப்ரையர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் கண்ட்ரோல்ல தான் வந்துடும். ஜஸ்ட் நம்ம பவர் சாக்கெட்ல ஆன் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆயிடும். அதுல ஒரு பட்டன்ல பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டா போதும். எல்லாமே ப்ரீ செட் மோட்ஸா இருக்கும். ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் நம்ம எப்படி வந்து ரோஸ்ட், கிரில், பேக்லாம் பண்ணுமோ அதெல்லாம் டெம்பரேச்சரும் டைமிங்கும் செட் பண்ணி ப்ரீ செட்டா வச்சிருப்பாங்க. ஒரு சிம்பிளான கேஜெட்டா தான் இந்த ஏர் ஃப்ரையர் இருக்கும். ஜஸ்ட் புல் அவுட் பண்ணா போதும். ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா செப்பரேட் பேன் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஏர் ஃப்ரையரோட பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி புக்கும் கொடுத்துருவாங்க. ஏர் ஃப்ரையர்ல பண்ற ஐட்டம்ஸ் நிறைய வந்து மெனு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீயா இருக்க டைம்ல ஒன்னொன்னா பார்த்து நீங்க குக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான டிஷ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம இந்த ஏர் ஃப்ரையர்ல ரோஸ்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டா ஆயில பிரஷ் பண்ணிக்கிட்டா போதும். அந்த பேனை நம்ம லாக் பண்ணா போதும். இங்க ப்ரீ செட்டாவே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இருக்கும். அதை நம்ம ஆன் பண்ணிட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டா மிஷின் ஸ்டார்ட் ஆயிடும். ரன்னிங் டைம்ல இருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் ஆயில் பிரஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன ஷேக் பண்ணி விட்டு திருப்பி நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடும். பாருங்க, செம்ம கிறிஸ்பா இருக்கும். இது அப்படியே நம்ம வந்து சீசனிங் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பெஷலான டிஷ் டெமோவை தான் பார்க்க போறோம். பன்னீர் டிக்கா மேரினேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பேன்ல பிளேஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி நம்ம அதுக்கான மோட செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி ஆன் பண்ணிட்டா போதும். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ்ல நமக்கு டிக்கா ரெடி ஆயிடும். நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்க பேனை இப்படி எடுத்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ அந்த டைமிங் முடிஞ்ச உடனே ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வந்து பன்னீர் டிக்காஸ்லாம் சாப்பிடுவோமோ சூப்பராக கிரில் ஆகி வந்துடும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா தாமரை விதைன்னு சொல்லுவாங்க, லோட்டஸ் சீட்ஸ். நிறைய பேர் இதை வந்து பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ரீ பேக்டாக சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்கும். இதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கும் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அப்படியே வந்து பரவி விட்டுட்டு லாக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பா ரெடி ஆயிடும். அகைன் இதையும் பாத்தீங்கன்னா நம்ம சீசனிங் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்.
ஸோ இந்த மாதிரி உங்க வீட்லயே இருக்கக்கூடிய கிச்சன்ல கிரில்லு, ரோஸ்ட், ஃப்ரை, பேக்குன்னு எல்லாமே பண்ணக்கூடிய ஏர் ஃப்ரையர் உங்க வாங்குற ஐடியால நீங்க இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த ப்ராடக்ட் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த லைன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொங்கு சைடு லைனுன்னு சொல்லலாம். சேலத்தில் ஆரம்பிச்சு சேலம், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், ஊட்டி, கூடலூர் அந்த பஸ்ஸஸ் எல்லாமே இந்த லைனில் தான் நிற்கும். அண்ட் நம்ம பஸ்ஸு அதில் ஃபஸ்ட்டாக நிற்கிது. நம்ம இன்னைக்கு பயணம் பண்ண போகிற சேரன் எக்ஸ்பிரஸ் இவன் தாங்க. ஸ்டிக்கரிங் எப்படி சொன்ன மாதிரியே மாசாக பண்ணியிருக்காங்களா? சேரன் எக்ஸ்பிரஸ் vlog நீங்கள் ட்ரெயின் vlogலாம் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸில் சேரன் எக்ஸ்பிரஸ் vlog பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பார்க்க போகிறீங்க திருச்சி டு கூடலூர் பஸ்ஸில். கிராஃபிக்கல் டிசைனில் கொடுத்துருக்காங்கங்க. இந்த இடத்த பாருங்கள், கூடலூர் திருச்சின்னு போட்டு அப்படியே ஒரு செமையான ஒரு டிசைனில் கொடுத்து இங்கே சேரன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேரநாடு முதல் சோழநாடு தேசம் வரை கொடுத்துருக்காங்க. ரூட் இதுதான், ஊட்டி, திருப்பூர், கரூர். இப்போ நம்ம திருச்சியிலேருந்து கிளம்புறோம். ஸோ அடுத்து கரூர், அதுக்கடுத்து திருப்பூர், ஊட்டி, ஸ்ட்ரெயிட்டாக கூடலூர் தான். ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் பஸ் மாதிரி தான் இது இருக்க போகுது டிஎன்எஸ்டிசிலேயே. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா புலி ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. காடு வழியாக போகிறோமோ, மலை மேலே போகிற ரூட் அப்படின்னாலே வந்து காடுகள் வழியாக போகிறது தான். ஆனால் அடர்ந்த டீப் ஃபாரஸ்ட்லாம் கிடையாது. இப்போ அந்த பந்திப்பூர், முதுமலை அந்த மாதிரி டீப் ஃபாரஸ்ட்லாம் கிடையாது. யூஸ்வலாக போகிற ஹில் ரூட் தான். வண்டிக்கு அங்கங்கே ஸ்டிக்கரிங்கில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்த்தா பிளாக் பேர்ல் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. வண்டி செம்ம ஹை டிமாண்ட் வண்டி. வெளியில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, சீட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வண்டிக்கு எங்கே போகிறதுக்கு, மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு, ஊட்டி போகிறதுக்குலாம் சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்ம புக் பண்ணியாச்சு. ஆன்லைன் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் தான் அது. அண்ட் அது ஒரு பாசிட்டிவிட்டியும் கூட. நமக்கு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் உட்காரத்துக்கு சீட்டு கிடச்சிருச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளாம் வந்து சீட்டு கேட்டிருந்தா ஃப்ரண்ட்டில் வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பின்னாடி போய் உட்காந்து தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிட்டதுனால ஃப்ரண்ட்லேயே நான் இன்றைக்கி உட்காந்து செம்மையாக கேபின் ரைட்டை கவர் பண்ணிடலாம். அண்ட் டேவும் பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். சாட்டர்டே நைட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஊருக்கு போகக்கூடியவங்க, டூரிஸ்ட் பீப்புளெலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக ஊட்டி போகக்கூடிய பஸ் அப்படிங்கிறதுனால டூரிஸ்ட் போகக்கூடிய பிளேஸு. இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் டைமிங் பஸ் தான். ரெகுலராக திருச்சியிலேருந்து ஊட்டி, திருச்சியிலேருந்து கூடலூருக்குலாம் பஸ்ஸஸ் எதிர்பார்க்க முடியாது. டைமிங் படி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி 2 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிஎன்எஸ்டிசி கோவை ஒன்று வந்து திருச்சி டு கூடலூர், இன்னொன்று வந்து திருச்சி டு ஊட்டி. திருச்சி ஊட்டி பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா செம ஸ்டிக்கரிங்கோட சூப்பராக இருக்கும். அந்த பஸ்ஸோடைய ஃபோட்டோ முடிஞ்சாதோ இங்கே போடுறேன், அதுவும் மற்றதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் BS6 மாடல் தான் கொடுத்துருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ்லாம் மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். லாங் டிஸ்டன்ஸ்க்கு BS6 பஸ்ஸை அலாட் பண்ணிடுவாங்க. 9:56 ஷார்ப். என்னங்க ஷார்ப்பு, பிஃபோராகவே நாங்கள் கிளம்புவோம். புக் பண்ணியிருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. அதை தாண்டி எக்கச்சக்க பேசஞ்சர்ஸு, சீட்டுக்கு இடம் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஏறலை.
ஸோ இந்த திருச்சி டு ஊட்டி ஜேர்னியை நம்ம ஸ்ட்ரெச் பை ஸ்ட்ரெச்சாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சு திருச்சியிலேருந்து கரூர் வரைக்கும் வருது. 83 கிலோமீட்டர் ட்ராவல் இருக்கும். சீட் இல்லப்பா, சீட் இல்ல. நம்ம ஜேர்னியில் அடுத்த ஸ்ட்ரெச் கரூர் டு திருப்பூர். இந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா 89 கிலோமீட்டர்ஸ். காங்கேயம் வெள்ளக்கோயில் இந்த ரூட்டில் தான் கரூர் டு திருப்பூர் இந்த பஸ் போகுது. ஒரு 10 நிமிஷம் நீங்க. இரவு வணக்கம் மக்களே. ஒரு அமைதியான இரவு வேலை. நிஜமாலே அமைதியாக தாங்க இருக்கு. ரோட்டில் வண்டியை கூட காணோம். ரெஸ்ட் ஸ்டாப் நம்பர் 1 எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம நிறுத்தியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா திருப்பூர் கிட்ட தான். இதை தாண்டி மெயினாக மேட்டுப்பாளையம் வரும். மேட்டுப்பாளையம் தாண்டி குன்னூர், ஊட்டி தான். ஊட்டி வரைக்கும் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம். மேபி மலை மேலே வேறு ஏதாச்சும் ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்களா தெரில. இதுக்கு மேலே ஏதாச்சும் ரெஸ்ட் ஸ்டாப் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கரூர் வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. கரூர் தாண்டி தூங்க போகிறதா சொல்லியிருந்தேன். ஸோ கரூர் தாண்டி தூங்கியாச்சு. நம்ம போயிட்டுருக்கிறது வெள்ளக்கோயில் காங்கேயம் ரூட்டில் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் தாண்டி இப்போ ஆல்மோஸ்ட் திருப்பூர் கிட்ட வந்துட்டோம். முதலிப்பாளையம் கிட்ட நம்ம இப்போ இருக்கோம். டீ பிரேக் ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் பிரேக்காக நிறுத்தியிருக்காங்க. ஸ்பீடு, வண்டியுடைய ஸ்பீடை பொறுத்த வரைக்கும்
அப்படியே வந்து ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் தான் ஓட்டுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 65 to 70 அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணி ஆவரேஜாக அந்த 60 அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அண்டு ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ரேஷ் டிரைவிங் இல்லாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் வண்டி செம்ம டிமாண்டு, செம்ம கூட்டங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த கியர் பாக்ஸ் மேலே உட்கார்ற அளவுக்கு கூட்டம். இடமே இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த ஒரு வண்டியை தான் ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். ஏன்னா மாறி 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 போகிறத விட நிறையா பேர் ஊட்டி போகிறவங்க, கூடலூர் போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. கூடலூர் போகிற மக்கள் வந்து இங்கேருந்து கரூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளித்தலை, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறினாங்க. அவங்க வந்து இந்த வண்டியை தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வண்டியில் தான் போயாகணும்னு, சீட் இல்லாட்டியும் பரவாயில்லன்னு இந்த வண்டியில் ஏறிக்கிறாங்க. ஸோ நல்ல டிமாண்ட் இருக்கிற வண்டி. இதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரிசர்வேஷன் பண்ணனால மட்டும் இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுடைய டிரைவர் கண்டக்டர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டப்பெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கே தெரியும், ஏன்னா வண்டி வந்து அந்தளவுக்கு டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க ஆசைப்படுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், மக்கள் இவ்வளோ டிமாண்டிங்காக இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் பாருங்கள். நம்ம வந்து திருச்சியில் இருந்து ஊட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் பாருங்கள். அந்த சேரநாடு டு சோழநாடு, சோழநாடு டு சேரநாடுனா சும்மா கிடையாது, அவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. பட் அவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற இந்த பஸ் வந்து பட்ஜெட்டான ஒரு ப்ரைஸில் பண்ணி தருது. 240 rupees உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுன்னா, அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் நின்னாலும் பரவாயில்ல, சீட்டு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, தரையில் உட்காந்தாலும் பரவாயில்ல, இந்த பஸ்ஸில் ஊர் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக டீ குடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். One hour later.
கிராஸ் அம்மா, சேரிங் கிராஸ் நீங்க இல்ல சேரிங் கிராஸ் எங்க இருக்கா? முன்னாடி பாருங்க. அண்ணா தேங்க்ஸ். திருச்சியில் நாங்கள் கிளம்பும்போது நான் இன்னொரு பஸ் பற்றி சொல்லியிருந்தேன். திருச்சியிலேருந்து ஊட்டிக்கு ஸ்ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குன்னு. அந்த பஸ்ஸு பின்னாடியே வந்துருச்சு. நம்ம கூடலூர் பஸ் போனதுக்கப்புறம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி பஸ் வந்தாச்சு. இந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டிக்கரிங்கோட சூப்பராக இருக்கும். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் ஹில்ஸ் குயின். குன்னூர்னு போட்டிருக்கு. ஏன்னா இப்போ திருச்சியிலேருந்து ஊட்டி வந்ததுக்கப்புறம் திருப்பி குன்னூர் போகுது. ஏன்னா குன்னூர் டிப்போ வண்டி தான் இது. இல்லையே, உதகை தான் போட்டிருக்கு. ஆனால் குன்னூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க போல். கைஸ், அல்டிமேட்டான ஒரு பஸ் ஜேர்னி முடிவுக்கு வந்திருக்கு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி வர ரூட்டு நான் டே டைம் பஸ்ஸஸ் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி, ஊட்டி டு மேட்டுப்பாளையம்னு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நைட் சர்வீஸ் பஸ்ஸை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் இன்றைக்கி வந்து ஃபுல் ஃபாகு மிஸ்ட்டு. எப்படி ஊட்டி வந்து மேட்டுப்பாளையம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபாக் அண்ட் மிஸ்டாக தான் ஃபுல்லாகவே. பர்லியாறு, குன்னூர், ஊட்டி வரைக்குமே ஃபுல் மிஸ்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. சுத்தமாக எனக்கு கண்ணை தெரியவே இல்லை ரூட்டு. பட் டிரைவர் அண்ணா வந்து அசால்ட்டாக அந்த ஃபாக் லேம்ப்ஸை வச்சு அசால்ட்டாக வந்து ஓட்டிட்டார். ஏன்னா யூஸ்வலாக அவர் வந்து ஓட்டுற ரூட் அப்படிங்கிறதுனால சூப்பராக சேஃபாக நம்ம கொண்டு வந்து ரீச் பண்ணி வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு கூடலூர் போகுது. இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஆகும். கூடலூர் ரீச் ஆகிடும். சூப்பரான பஸ்ஸுங்க. ஆக்சுவலி ஸ்டிக்கரிங் சூப்பராக இருக்குது. பஸ்ஸு பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு தான் விளாகை ஸ்டார்ட் பண்ணேன். பட் ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுது. சர்வீஸும் சூப்பராக இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸில் நம்மளை கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டாங்க திருச்சியிலேருந்து ஊட்டி. ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 6:50 தான் ரீச்சிங் டைம்னு போட்டிருக்கு. பட் நம்ம இங்கே 5:45க்குலாம் ரீச் பண்ணிட்டோம். 1 hour பிஃபோரே ரீச் பண்ணிட்டோம். காரணம் என்னன்னா நிறைய டைம்லாம் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் நிறுத்தலை. எல்லா பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயும் என்ட்ரி இருக்குது. ஆனால் நிறைய டைம்லாம் நிறுத்தலை. இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படிங்கிறனால ஆல்ரெடி பஸ் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ பேசஞ்சர்ஸ் இறக்கிறது ஏற்றுறதுன்னு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. ஆல்சோ ரெஸ்ட் ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கொடுத்தாங்க. அதுலேயே வந்து நிறைய டைம் சேவ் ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான இந்த பஸ்ஸு திருச்சி கூடலூர் சேரன் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு. இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீக்கெண்டாக இருந்தால் மறக்காமல் புக் பண்ணிடுங்க. சூப்பரான vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான ட்ராவலோட மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஊட்டி vlog வந்து ஒரு சூப்பரான ஒரு பயணத்தோட ஆரம்பம்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் இந்த vlog பார்த்துருக்கீங்க. பட் நெக்ஸ்ட் மந்த் 2025 ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரியிலேருந்து ஊட்டி சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான சீரீஸ் நம்ம பண்ண போகிறோம். அது வந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸ்டே டியூன்ட். டடா.